click, clack, bullet. Entry e-ticket, the best place to book tickets for movies, amusement parks, events, sports and workshops. For more details, log on to www.entryeticket.com. ஜட்ஜும் மனுஷன் தான் இப்போ தான் புரியுது. இல்லை, இது ரொம்ப கேவலமான ஒரு இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்மளோட கலாச்சாரம் அப்படின்றது வந்து ரொம்ப உயர்வான ஒரு கலாச்சாரம். யூரோப்புக்கும் நமக்கும் வித்தியாசமே அதுதான். ஸோ அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. இப்போ பேப்பரில் பார்த்தா கள்ளக்காதல் அது இதுன்னு தினம் அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு பெரிய வழி கொடுத்த மாதிரி ஆகிடுது. இது ரொம்ப ஒரு தவறான தீர்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். இந்த தீர்ப்புக்கு வந்து கமல்ஹாசன் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவர் ஆதரவு தெரிவிக்கலைன்னா தான் ஆச்சரியம். அவர் அப்படி தானே அவரோட கருத்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சரியா தப்பா? ரொம்ப கேவலமான கருத்து. இதனால தமிழ் கலாச்சாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? தமிழ் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? வருங்கால இளைஞர்கள் ரொம்ப பாதிப்பாங்க. அதுவுமே அவங்க இது என்ன சொல்கிறது, ஃப்ராங்காக சொல்கிறேன்னா அவங்க ஒப்பீனியன் தான். எல்லாம் வெளியில் தெரிகிற வரையில் தான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நிறைய பேர் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஒழுங்காக இருக்கணும்னு அவங்க இண்டிவிஜுவல் டிசிப்ளின் தான் தேவை. ஒரு ஹியூமனோட டிசிப்ளின் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ அது வெளியில் தெரியும் போது தான் மற்றவங்களுக்கு தப்புன்னு தெரியுது. தெரியாத வரையில் தப்பு எதுவுமே கிடையாது. இப்போ அப்படிலாம் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து எவ்வளோ தப்பு பண்ணிட்டு நாட்டில் நல்லா தான் இருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ சும்மா நம்ம பேசுகிறோம், டெல்லியில் நடக்குது, மும்பையில் நடக்குது, நம்ம பக்கத்து வீட்டில் கூட நிறைய தப்பான விஷயம் இருக்குது. பட் ஆனால் தட்டி கேட்கறதுக்கு ஒரு ப்ராப்பர் ரூல் இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த ரூலையும் பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய ஹோல்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதெல்லாம் யாருக்குமே பயம்ன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. இப்போ நீங்களும் நானெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்றது, இப்போ பப்ளிக்காக பேசுறது கூட நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா யாருமே இப்போ நம்ம பற்றி நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்து திருப்பி வெளியில் போகும்போது அந்த கமெண்ட்டை பேக்கில் பேசுறதுக்கு இப்போ நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க அவங்க பர்சனல் ஒப்பீனியனை சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ரூலே இல்லை, நான் அதையும் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா யாருமே பயப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி தீர்ப்பெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு கலாச்சாரத்தை சீரழிக்கிற விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டு பி ஃப்ராங்க் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு ரீசெண்ட் அபிராமி கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குன்றத்தூர் அபிராமி அவங்க வந்து இப்போ தலைமையில் கை வச்சு உட்காந்துக்கிறாங்க. ஐயோ இந்த தீர்ப்பு ஒரு மாதம் முன்னாடி வந்திருந்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு. ஏன்னா கள்ளத்தொடர்பில் தான் அவங்க கொலையே பண்ணாங்க. இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவுக்கு அடிப்படை தான். அது யார் சொல்லியிருந்தாலும் தப்பு தான். ரெண்டாவது ஒரு குடும்பமாக இப்போ கூட்டு குடும்பங்கிற கான்செப்டே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. தனி மனித வாழ்க்கையிலே எல்லோரும் போயிட்டாங்க. அதுதான் இதுக்கும் அடிப்படை ஆதாரம்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் தம்பி, அக்கா தங்க, பெரியப்பா சித்தப்பான்னு ஒரு உறவுகள்லாம் இப்போ போயிட்டுது. கூட்டு குடும்பமே இல்லை. இப்போ குடும்பமே ஒரு கூட்டு குடும்பம் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா இப்போ அவங்களுக்கு அந்த கலாச்சார சீரழிவு அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது பிக் பாஸ் வீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் ஆதரவு போச்சுன்னு. இதை பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறதுக்கு தனி மனிதன் அவருக்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கும் அந்த சுதந்திரம் இருக்குது. ஸோ அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு, நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அவரோட அந்த ஆதரவு வந்து சரியானதா தவறானதா? இல்லை, எனக்கு ஒத்து வராத கருத்து எனக்கு தவறானதாக தான் தோணுது. அவர் சொன்னது தப்புன்னு நான் சொல்ல முடியாது. அதுக்கு நான் உடன்பாடு இல்லைங்கிறது பட்சத்தில் அது கருத்து தப்புன்னு சொல்ல முடியும். அதுக்கு ஆதரவாக யார் சொன்னாலும் அந்த கருத்து எனக்கு தவறுன்னு தான் தோணும். இது வந்து கலாச்சாரத்துலேருந்து கண்டிப்பாக சீரழிந்து போகிற விஷயந்தான். அது மாற்றமே கிடையாது. தகாத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப் உறவுங்கிறது வந்து ஒருத்தருடைய பர்சனல் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட விஷயம். அதை முதல்ல வந்து குற்றம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து யாருக்குமே இல்லை. எஸ்பெஷலி இப்போ நடந்திருக்கிறது வந்து ஸ்மால் சேஞ்ச் இன் த எக்ஸிஸ்டிங் ரூல். ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் இஸ் பீன் ரிமூவ்டு ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் லிஸ்டிங். அதில் வந்து வெறும் ஃபீமேல் மட்டும்தான் இருந்தது. if it has been mentioned as both the genders, male and female, ரெண்டு பேருமே வந்து தவறான உறவு வச்சுக்கிறது வந்து கிரிமினல் குற்றம்னு போட்டிருந்தாங்கன்னா ஓகே, அது வந்து there is a logic in that. அதில் ஒன்லி ஃபீமேல் இருந்து அதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் டசன்ட் மீன் தட் அதுக்காக அவுத்து விட்டுட்டோங்கிறதுக்காக நமக்குன்னு சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அது இருந்துச்சுன்னா ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் அதே தீர்ப்பை கமல்ஹாசன் ஆதரிக்கிறாரு. சரி, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. கமல்ஹாசன் ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து இட் இஸ் எ காமன் ஃபேக்டர். எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு பொறுத்து இருக்குது. ஏன்னா தமிழர் பண்பாடுங்கிறது நம்ம நிறைய பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுங்கிறது தனிக்கட்டமான ஜுடிஷியரியை நம்ம போய் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அவங்க. இதையும் தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு கருத்தை போயிட்டு விமர்சிக்கும் பொழுது
சரியில்லை என்னை பொறுத்த வரைக்கும். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான், நம்ம சொல்ல முடியாது ஒன்றும். அதை போய் நம்ம இல்லைங்க, அது வந்து சொல்ல முடியாது. எப்படி கேட்டிங்கன்னா, தகாத உறவுனா இப்போ வந்து பெண்கள் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்கிட்டும் தகாத உறவு வச்சிங்கன்னா அது வந்து கஷ்டமானது தான் இப்போத்துக்கு இருக்கிறது. தகாத உறவுலாம் இப்போ நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாடு என்ன ஆகுறது? தவறான விஷயந்தான். அது இல்லை, அது அவருடைய இஷ்டம், நம்மலாம் எதுவும் சொல்ல முடியாது. அது தவறு தான், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமாம், தவறு தான். அது வந்து நான் கொச்சா சொல்லணும்னா அந்த ஜட்ஜி வந்து அவங்க வீட்டில் யாருக்கும் சரியாக கவனிப்பு இல்லாமல் இருக்கார். ஆமாம், அவங்க ஜட்ஜோட வீட்டுக்கு யாருன்னா ஒரு ஆள் இது மாதிரி தகாத உறவு வச்சுருந்தா அவர் இந்த பதிலை சொல்ல மாட்டார். அவர் என்னத்துக்கு ஆதரவு தெரிவிக்காதுக்கிற கௌதமி கூட தான் ஆதரவு கொடுத்து வச்சுருக்காரு. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கு போகிறாராம். அதை பற்றி எனக்கு சொல்கிற அளவுக்கு வயசு இல்லை, நோ கமெண்ட்ஸ். அதுக்கு அவர் தெரிவிப்பார். நம்மளுக்கு அதை பற்றி அவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்ச. அதாவது அவங்க இது எந்த மீனிங் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க மேலே லவ் இருக்கலாம், ஃபஸ்ட்டு இருக்கலாம், அடுத்து அது மேபி ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால மாறலாம். பட் இது அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்தால் தான் அவங்களுக்கு அது என்ன கஷ்டம்னு புரியும். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது சீட் பண்ணால் அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியும். ஸோ இது ஒரு நெகோஷியபிள், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டிசிஷன். இந்த தகாத ஒரு வச்சுக்கிறதுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்து, ஆமாம், அந்த தீர்ப்பை கமல்ஹாசன் ஆதரவு தெரிவிக்கிறாரு. அதை பற்றி என்ன? கமல்ஹாசன் ஆதரவு தெரியும். ஓகே, அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன். மேபி அவருக்கு அது கரெக்டாக இருக்கலாம். எனக்கு வந்துட்டு அது சரியா லைக் அதெல்லாம் வந்து ஏன் கவர்மெண்ட் வந்து அது ஒரு தப்பு தானே. ஸோ அது எதுக்கு ஹைகோர்ட் வந்து அதில் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்கிற மாதிரி தான் இருக்குது ஹைகோர்ட்ஸ். இப்போ அதே தீர்ப்புக்கு வந்து கமல்ஹாசன் ஆதரவு தெரிவிக்கிறார். அதை பற்றி ஆதரவு தெரிவிக்கிறார் ப்ரோ. நிறைய கமல் ஃபேன் தான் ப்ரோ. எப்படி பண்ணுறீங்க? சரியா கருத்து. ஓகே, அவர் சப்போர்ட் பண்ணுறாரா? லைக் அது வந்து பர்சனல், அவர் சப்போர்ட் பண்ணாருன்னா லைக் அது அவங்களோட பர்சனல் இன்டென்ஷனில் இருக்குது. லைக் அவங்களே வந்து எல்லாமே அவங்க மைண்டில் தான் இருக்குது. அது அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சுன்னா அது தப்பு தான். லைக் அதிகமாக அதாவது என்ன சொல்கிறது, ஃபேமிலி மொத்தமே கெட்டு போகுதுங்க. கண்டிப்பாக கெட்டு போகுது. தமிழ் ஒரு மரபு வந்து அழிகிறது. ஆமாம், ஜாயின்ட் ஃபேமிலியில் அந்த இது இல்லாமல் இருந்தது. ஜாயின்ட் ஃபேமிலி விட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த கல்லோட தொடர்பு வந்து அதிகமாச்சு. இப்போ அந்த கல்ல ஒரு வச்சுக்கிறதுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருக்குல்ல, அதை கமல்ஹாசன் ஆதரிச்சிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு? அவனுக்கே குடும்பம் இல்லைங்க. ஆமாம், அவன்லாம் அதை கமெண்ட் பண்ணவே கூடாது. கமல்ஹாசன் கமெண்ட் கூடாது விஷயம் அது. இப்போ தகாத ஒரு வச்சுக்கிற வந்து கிரிமினல் குற்றம் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை அப்ஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, அதே தீர்ப்பை கமல்ஹாசன் ஆதரிக்கிறாரு. அது எப்படி? அது அவருடைய பர்சனல். அது அந்த கருத்து சரியா தவறாங்கிறத அது அவருடைய கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவரோட கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கல? அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அந்த தீர்ப்பு ஆதரிக்கிறத ஏற்றுக்கணும். கண்டிப்பாக. அது இல்லீகல் தான். ரிலேஷன் வந்து லீகல் தான், இல்லீகல். அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் கோட்பாடு இருக்குது. அவனுக்கு வந்து அது கிடையாது. அவர் பண்ண தவறில்ல, அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அது பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம வந்துட்டு அவர் சொல்கிறதா ரைட்டுன்றது அவர் பேசலாம். அவர் பேசுகிறது ரைட்டுன்னு நான் ஏன்ட்ட வந்து சொல்லக்கூடாது. இல்லை சார், இன்றைக்கி இந்த அபிராமின்னு ஒரு கேஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து தகாத உறவில் விடுதலை பண்ணிவிட்டு அந்த குழந்தைய கொன்னதுக்கு மட்டும் தண்டனை கொடுக்குறது நல்லது. சரி, ஓகே. அந்த தகாத ஒரு கிரிமினல் குற்றம் இல்லைங்கிறதுக்கு கமல்ஹாசன் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவர் இதுக்கு மட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார் சார். விஷயங்களுக்கு அவர் தவறான மனிதர், அதனால் தவறான விஷயங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்.